அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழாவில் 8ஆம் நாள் மாலை தங்க சப்பரத்தில் கையில் தங்க திருவோடுடன் கங்காளநாதர் திருவிதி விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் காலை மாலை 2 வேளைகளிலும் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. திருவிழாவில் 8ஆம் திருநாளான இன்று காலையில் நடராஜர் முதலில் வெள்ளை சாத்தி அலங்காரத்திலும் தொடர்ந்து பச்சை சாத்தி அலங்காரத்திலும் காட்சியருளினார். மாலையில் அன்னபூரணிக்கு காட்சி கொடுக்க முப்புறம் எரித்த சிவபெருமான் கங்காளநாதராக தங்க சப்பரத்தில் கையில் தங்க திருவோடு ஏந்தி காசு மாலை, பவளமாலை, தங்க கமண்டலம், உடுக்கை, கைதண்டம், காதணி விரிசையுடன் கல்லாபரணம் மற்றும் குண்டோதரன் தங்க ஒட்டினை தலையில் சுமக்க சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தார். முன்னதாக சோமவார மண்டபத்தில் வைத்து கங்காளநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை கங்காளநாதர் திருவோட்டில் செலுத்தினர். சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த கங்காளநாதருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சவாத்தியங்கள் முழங்க குடைவரை வாயில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தங்க சப்பரத்தில் எழுந்தருளிய சுவாமி கங்காளநாதர் மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத பாராயணம் பாட 12 திருமுறைகள் ஓத 4 ரத வீதிகளிலும் திருவீதி உலா வந்தார். கங்காளநாதர் தரிசனத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 ரத வீதிகளிலும் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர்கள் நெல்லை நகர் ரத வீதிகளில் வரம் வருகின்றது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். நெல்லை செய்தியாளர் எம் பகவதி ராஜாவுடன் உங்கள் தவசி ரமேஷ். भद्रंगर्णे विष्णुयामदेवाः भद्रं पश्येमाक्षबुद्धस्वाः भद्रं भूषणविश्वेदाः